أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈரோலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அவனுடைய இல்லத்திலே நமக்கு அவனை பற்றி கேட்பதற்கும் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வாழும் காலமெல்லாம் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மனிதனை படைச்சு மனிதன் வெற்றி அடைய வேணும்னு சொன்னா யாரை பின்பற்றினா வெற்றி அடையலாம், யாரை பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவா வரையறுத்து கூறியிருக்கிறான். ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று கிதாபுல்லா வா ரிஜாலுல்லா. ஒன்று அல்லாஹ்வோட வேதம், இன்னும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய மனிதர்கள் என்பதாக சொல்லுவாங்க. கிதாபுல்லா வா ரிஜாலுல்லா. ரிஜாலுல்லான்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுக்க முழுக்க வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளை அடிபணிந்து வாழ்ந்து மறைந்த சத்திய நல்லோர்களையும் சஹாபாக்களையும் நபிமார்களையும் சித்திகன்களையும் சொல்லுவாங்க. அவங்க ரிஜாலுல்லா. இப்போ யாரை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும் சொன்னா அல்லாஹ் ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றணும். இன்னொன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படியே பின்பற்ற முடியுமான்னு சொன்னா அப்படியே பின்பற்ற முடியாது. அதுக்கு விளக்கமா அதன்படி வாழ்ந்து காமிச்சு நல்லவர்களை பின்பற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்கள் பத்தி சொல்லியிருக்கான். சில நபிமார் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல கோடிட்டு காட்டியிருக்கான், எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல அடியார்களை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அவங்க நபிமார்கள் இல்லை, ஆனா நல்லவர்களை பத்தியும் அவுலியாக்களை பத்தியும் இறை நேசர்கள் பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லியிருக்கிறான். உதாரணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபி கிடையாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை வாழ்ந்த ஒரு இறை நேசர், ஒரு அவுலியா, ஒரு வலி. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கான் குர்ஆன்ல. ஒரு பக்க அளவுல அவங்க உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். தன் மகனை உபதேசம் செஞ்சுதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபி கிடையாது, மரியம் அம்மா, அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். சூரா மரியம் சொல்லி ஒரு அத்தியாயத்தை எல்லாம் இறக்கி இருக்கிறான். இப்படி நபிமார்களை பத்தியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நல்லவர்களை பத்தியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த உம்மத்துல யார் பின்பற்றணும்னு சொன்னா நபிமாருக்கு அடுத்து நம்ம இந்த உம்மத்துல பின்பற்ற தகுதியானவங்க யாருன்னு சொன்னா
சல்லல்லாஹு அப்புறம் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் தான். இந்த உம்மத்துல ஆக சிறந்தவங்க, கண்மூடித்தனமா பின்பற்றினா இவங்களை பின்பற்றா நம்ம ஈடட்ட அடைஞ்சிரும் இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு யார சொன்னா அது சஹாபாக்கள் மட்டும்தான். சஹாபாக்கள் முஹாஜிரிகள் அப்படின்ற ஒரு சஹாபாக்கள், முஹாஜிரிகள் அவங்களும் சஹாபாக்கள் தான். அன்சாரிகள் அப்படின்றவங்க சஹாபாக்கள் தான். முஹாஜின்னு சொன்னா தன் நாட்டை, தான் வீட்டை, தான் சொந்த பந்தத்தை, மனைவி மக்களை, வியாபாரத்தை, பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு பேர் முஹாஜிரிகள், அவங்களும் சஹாபாக்கள் தான். அன்சாரிகள் அப்படின்னு சொன்னா முஹாஜிரா வந்தாங்க இல்லையா, ஒண்ணுமே இல்லாம அகதியா, அவங்கள வரவணைச்சு அவங்களுக்கு வீடு தங்க இடம் கொடுத்து ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு மனைவியை அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வாதார ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அவங்களும் அன்சாரிகள், அவங்களும் சஹாபாக்கள் தான். இஸ்லாத்துல ஒண்ணுமே இல்லாம சிறு படையை வச்சு பெரிய படையை வெற்றி கொண்டாங்க. முதல் போர் நடந்துச்சு பத்ரீன்கள், பத்ரு போர்ல கலந்துட்டாங்க இல்லையா பத்ரீன்கள், அவங்களும் சஹாபாக்கள் தான். இஸ்லாத்துல ஒரு மைல்கல்லான ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்துக்கிட்டாங்க அஸ்ஹாபு ஹுதைபியா, அவங்களும் சஹாபாக்கள் தான். இப்படி எல்லாருமே சஹாபாக்கள் தான். இந்த சஹாபாக்கள் சிறப்புக்குரிய யார் சொன்னா அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, 10 பேரை சலாசம் போடிட்டு காட்டு. இந்த 10 பேர் சொர்க்கவாதி, 10 பேர் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சிறந்தவங்க. இந்த 10 பேரும் பின்பற்ற தகுதியானவங்க. எல்லா சஹாபாக்களும் பின்பற்றலாம், குறிப்பா இந்த 10 பேரும் கண்மூடித்தனமாக பின்பற்ற என்பதாக சலாசம் சொல்றாங்க. இன்னும் இந்த 10 பேர்ல ஆக சிறந்தவங்க யாருன்னு சொன்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் எல்லா சஹாபாக்களும். இன்னும் சொல்ல போய்மையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான். ஏன் அவங்கள பத்தி நான் பிரத்யேகமா இந்த ஜுமால சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதம் ரபீல் ஆஹிர் பிற 20 நடக்குது. 22 தான் இந்த உலகை விட்டு அவங்க மறைந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரபீல் ஆஹிர் பிற 22 தான் வஃபாத் ஆனாங்க. அதனாலதான் இந்த ஜுமால அவங்கள பத்தி ஒரு சில சிறப்பு அம்சங்களை, சிறப்பு தன்மைகளை இந்த ஜுமால நம்ம பார்ப்போம். எல்லாருமே ஒருத்தர் படிச்சாரு சொன்னா டாக்டர் ஆகலாம், டாக்டருக்கு படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாம், பிஎல் படிச்சா பிஎட் படிச்சா வக்கீல் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், லாயர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ட்ரிபிள் படிச்சா. இப்படி ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கு. ஆனா யாருமே சஹாபாக்கள் ஆகவே முடியாது. வலியாகலாம், இறை நேசர் ஆகலாம், அதிகமா தொழுது அல்லாஹ் வணங்கி அல்லாஹ் கட்டளை செயல்படுன்னு சொன்னா வலி இறை நேசர் ஆகலாம். ஆனா சஹாபாக்கள் யாருமே ஆக முடியாது. உலகத்துல சஹாபாக்கள் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தோம், அல்லாஹ் தேர்ந்து இவங்க எல்லாம் சலாசம் சஹாபான்னு சொல்லி சாதாரண வார்த்தை கிடையாது, தோழர்கள்னு அர்த்தம். யார் நாயகத்துக்குள்ள தோழர்கள் வைக்க தகுதியானவங்க சொல்லி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சஹாபாக்கள் அல்லாஹ் சலாசம் காலத்தை வாழ வச்சாங்க. சஹாபாக்கள் யாருன்னு சொன்னா சலாசம் காலத்தை பிறந்து சலாசம் காலத்தை வாழ்ந்தவங்க பேரு சஹாபாக்கள். ஒண்ணு சலாசங்க பிறந்திருக்கிறோம், சலாசம் காலத்தை வாழ்ந்திருக்கிறோம், நாயகத்தை சல்லல்லாஹு நம்ம ஈமானோட பார்வையில பார்த்துருக்கிறோம், களிமா சொல்லியிருக்கிறோம். எல்லாமே அபூஜஹல் தான் அவன் சஹாபாக்கள் சொன்னா இல்ல அவன் காஃபிர். சல்லாசம் ஈமானோட பார்வையில ஈமான கொண்டிருக்கும், களிமா சொல்லி களிமா சல்லாசம் கூட வாழ்ந்திருக்கும், அவங்க சஹாபாக்கள். மௌத்தா போற வரைக்கும் அதே களிமாவோட மௌத்தா போயிருந்தா அவங்க சஹாபாக்கள். இந்த தகுதி, இந்த சஹாபா என்ற பதவி அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கல, சல்லாசம் காலத்தை வாழ்ந்தவங்க மட்டும் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சல்லாசம் காலத்தை பின்பற்ற தகுதியான யார் சொன்னா நபிமார்கள் தான். ஒட்டுமொத்த நபிமார்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். 1,24,000 நபிமார்களை குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி சொல்லியிருக்கான். வீரத்துக்கு ஒரு நபி, வீரனா இந்த நபி பார்த்து வீரத்தை தெரிஞ்சுங்க, ரோஷம் இந்த நபி, வீரத் ரோஷத்துக்கு இந்த நபி, எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொன்னா இப்ராஹிம் இஸ்லாம், இப்படி பொறுமைக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இந்த தன்மைக்கு இந்த நபி பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனா ஒரு சில நபிமார்கள் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஒருத்தர் போதும் அப்படின்னு. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்தோம் சொன்னா ஒரு முழு சமுதாயத்துக்கு ஒரு நபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இப்ராஹிம் கான உம்மா, இப்ராஹிம் ஒரு நபர் கிடையாது, அவர் உம்மத்து, அவர் மிகப்பெரிய தொகை, ஒரு உம்மத்து மாதிரி இப்ராஹிம் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒருத்தர் சொல்லணும்னு சொன்னா அதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அஸ்ஹாபி கன்னுஜிமி ஃபபி ஐஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், என தோழர்கள்ல நீங்கள் யாரை பின்பற்றினாலும் ஈரட்டம் அடைஞ்சிருவீங்க. எந்த சஹாபாக்களா இருக்கட்டும், கடைசி சஹாபாயா இருக்கட்டும், எந்த சஹாபாக்கள் நீங்க பின்பற்றினாலும் ஈரட்டம் அடைஞ்சுங்க என்பதாக ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்லி காட்டாங்க. அதனால இப்னு மஸ்ஊத் அலியா சொல்றாங்க, நீங்க வாழ்க்கையில ஒருத்தர் பின்பற்றணும், இம்மையிலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தபி பிமன் கத் மாத, நீங்க வாழ்க்கையில ஒருத்தர் பின்பற்றணும், அந்த பின்பற்ற ஈடேட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரை பின்பற்ற சொன்னா மௌத்தா போனவங்களை பின்பற்றுங்க, உயிரோடு இருக்க பின்பற்றக்கூடாது, மௌத்தா போன பின்பற்றுங்க. ஏன்னா அதையும் அவங்க சொல்றாங்க உயிரோடு இருக்கவங்கல்ல, உயிரோடு இருந்து அவங்க பின்பற்ற சொன்னா சில ஃபித்னாக்கள் ஏற்படும். உதாரணமாக இப்ப நல்லா இருப்பார், பார்க்கறது நல்லா அழகா தொழுவார், ஓதுவார், எல்லாம் செய்வாரு. திடீர்னு ஏதாவது வாழ்க்கையில சருகில் ஏற்படுன்னு சொன்னா உடனே மாறிடுவார், தனம் பிறந்துடுவாரு, அவரு வேற
ஹராமான செயலுக்கு போயிடலாம், பள்ளியாச தொடர்பு இல்லாம போயிடலாம். ஆனா அவர் பின்பற்ற வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு மாறி போயிடுவார், ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரு வேற மாதிரி வேற குணத்துல ஆயிடுவார். அதனால உயிரோடு இருக்கவங்களை பின்பற்றதை விட மௌத்தா போனவங்களை பின்பற்றதான் ஆக சிறந்தது என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுல யார் சிறந்தவங்க, மௌத்தா போனவங்களை பின்பற்ற சிறந்தவங்க யார் சொன்னா உலாய்க அஸ்ஹாப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மௌத்தா போனவங்களே சிறந்தவங்க யார் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களான சஹாபாக்கள் தான் என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த இந்த உம்மத்துல ஆக சிறந்தவங்க யார் சொன்னா சஹாபாக்கள் தான். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சிறந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இந்த உம்மத்துல மரணித்த வரைக்கும், மரணித்தவரை விட இன்னும் சில உயிரோடு இருக்க சில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மௌத்தானங்களை விடவும் இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க, இன்னும் வாழ போற எல்லாத்தையுமே சிறந்தவங்க யாரும் சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். அவங்கள்ட்ட நிறைய முன்மாதிரி இருக்குது. அவங்களோட குடும்பம் அர்ப்பணித்தது, அவங்க தியாகம் செஞ்சது, அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பணத்தை செலவழிச்சது, அவங்க தோழமை, இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ஆக சிறந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமாயி மௌனமா அமைதியா இருக்கிறாங்க, அதிகமா தாவா கொடுக்கல. ஆனா அபூபக்கர் காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போனாலும் தாவா கொடுப்பாங்க. ஆக சிறந்த தாய் உம்மத்தை யார் சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். காபால போனா தாவா, கடை வீதிக்கு போனா அல்லாஹ் பத்தி ஏகத்துவம் தாவா கொடுத்துட்டே இருந்தாங்க. 30 சஹாபாக்கள்ல ஃபேமஸ் ஆனவங்க 30 சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் கையால பையத்தாய் இஸ்லாம் ஆனவங்க தான். சஹாபாக்கள்ல ஃபேமஸான 30 சஹாபாக்கள் பார்த்தோம் சொன்னா அந்த 30 சஹாபாக்களுக்கும் இஸ்லாம் வர்றதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். அதிலும் குறிப்பா அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 சொர்க்கத்துக்கு சுப செய்து உலகத்திலேயே இவங்க சொர்க்கவாதின்னு சொன்ன 10 பேர் இருக்கிறாங்க, 10 சஹாபாக்கள். அந்த 10 சஹாபாக்கள் 6 பேர் அபூபக்கர் சித்திக் கையால இஸ்லாம் ஆனாங்க. அபூபக்கர் தான் அந்த 6 பேர்த்தை இஸ்லாம் ஆகிறதுக்கு வழிவகுத்தாங்க என்பதாக நம்ம பாக்குறோம். இன்னும் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு சில அபூபக்கர் சித்திக் தோழமைக்கு எடுத்துக்காட்டு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். மிம்பர்ல சில ஜும்மா குதுபால மிம்பர் ஏறி சொல்றாங்க, ஒரு கட்டத்துல மிம்பர் இப்படி சொல்றாங்க, நான் தோழமை, நான் நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் சகஜமா பயம் இல்லாம யாருன்னா பழகணும்னு சொன்னா அது அபூபக்கர் தோழமை மட்டும்தான். உலகத்துல நம்ம பழகுவோம், ஃப்ரெண்ட்ஸா பழகுவோம், இன்னைக்கு நல்லா பேசுவோம், நல்லா சிரிச்சு பேசுவான், வீட்டுக்கு போனா நம்ம பத்தி பின்னாடி குறை சொல்லுவான், அவன் எப்படிப்பட்டான்னு தெரியும் அப்படி குறை சொல்லுவான். ஏதாவது நம்ம அவசரத்துக்கு ஒரு 10,000 கேட்டோம் 20,000 கேட்டோம் சொன்னா அவனோட சுயரூபம் வெளிப்படும். அப்பதான் அவனுடைய உண்மையான முகம் தெரியும். அவசரத்துக்கு உதவ மாட்டாங்க, போன் சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க, நான் இங்க இல்ல அங்க வெளியில இருக்க போய் சொல்லுவாங்க. சலாசன் சொல்றாங்க, நான் பயம் இல்லாம ஒருத்தர் தோழமை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அது அபூபக்கர் தோழமை மட்டும்தான். எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது, தைரியமா நான் பின்பற்ற தகுதியான யாரும் சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க மட்டும்தான் என்பதாக சலாசம் ஜும்மா குத்துபால மிம்பர்ல சொல்றாங்க. இன்னொரு கருத்துல மிம்பர்ல சலாசம் சொல்றாங்க, அதே மிம்பர்ல சொல்றாங்க, லவ் குன்த முஸ்தஹதன் ஹலீலா, எனக்கு உற்ற தோழராக ஹலீல்னு சொன்னா உற்ற தோழா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்திருந்தா லத்தஹது அபூபக்கரின் ஹலீலா, நான் அபூபக்கர் தான் என்ன உற்ற தோழரா நெருங்கிய தோழரா தேர்ந்தெடுக்க தகுதி அபூபக்கர் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு யாராவது உலகத்தை யாராவது நீ உற்ற தோழா தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா லத்தஹத அபூபக்கர் இப்ராஹிம் ஹலீலா, நான் அபூபக்கரை மட்டும்தான் என்ன உற்ற தோழரா தேர்ந்தெடுப்பேன். என்ன பண்றது, இல்லா அன்ன சஹாபு ஹலீலுல்லா, ஆனா அல்லாஹ்வுடைய நபிக்கு உலகத்துல யாரும் தோழமையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கல, நான் அல்லாஹ்வுடைய தோழமை என்பதாக சலாஹ் சொல்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய ஹலீலா இருக்கிற காரணத்துக்காக வேண்டி உலகத்தை யாரும் உற்ற தோழ தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சலாஹ் சொல்றாங்க. ஒருவேளை தேர்ந்தெடுக்க அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் அபூபக்கரை தான் தேர்ந்தெடுப்பேன் என்பதாக சலாஹ் சொல்றாங்க. திருக்குரான்ல அபூபக்கரை பத்தி அல்லாஹ்ல குரான்ல சொல்லும் போது சானி இஸ்தனி இதுகுமா ஃபில் கார், ஹிஜ்ரத் பயணத்துல ஸல்லல்லாஹு அபூபக்கரும் ஒரு குகையில இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தா அபூபக்கர் அப்படின்ற வார்த்தையை அந்த சொல்லி இருக்கு குரான்ல. ஆனா குரான்ல சொல்லும்போது இது சானி இஸ்னைன், இரண்டாவது நபர் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான். ஒன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது நபர் யாருன்னா அபூபக்கர். இந்த 2 நபர்கள் அப்படின்னு சொல்லி குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒரு ஆயத்துல இரண்டாவது நபராக அபூபக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இரண்டாவது நபர் அப்படின்றதுக்கு நிறைய ஆன்மீக தன்மை பொதிந்து இருக்குது. அல்லாஹ் நேரடியா பேரை சொல்லாம ஏன் இப்படி சொன்னான்னு சொன்னா உலகத்துல ஸல்லல்லாஹு அடுத்து யாரும் சொன்னா அபூபக்கர் தான் அப்படின்னு உணர்த்ததுக்காக வேண்டிதான் இரண்டாவது நபர் அபூபக்கர் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சூசகமா சொல்லியிருக்கான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க. இஸ்லாத்துல இரண்டாவது நபர் இஸ்லாம் கொண்டது யாருன்னு சொன்னா அபூபக்கர் தான். முதல்ல ஹதீஜா முஸ்லாமானது ஸல்லல்லாஹு கொண்ட ஈமான் கொண்ட முதல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது ஈமான் கொண்ட யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இப்படி அவங்க இரண்டாவதா போனாங்க. அப்போ அதே மாதிரி ஹிஜ்ரத் பயணத்துல இரண்டாவது நபர் முதல்ல ஸல்லல்லாஹு, இரண்டாவது
அபூபக்கர் அப்படி ஹிஜ்ரத்துக்கு 2ஆவதா போனாங்க. அதே மாதிரி அந்த குகையில சவுரு குகையிலும் அபூபக்கர் 2ஆவது நபரா இருந்தாங்க. அதே மாதிரி இமாமத் பண்றது ஸல்லல்லாஹு வெளியூர் போயிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க, பஞ்சாயத்து போயிட்டாங்க சொன்னா அப்போ இமாமத் பண்றது யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி எல்லா இடத்தும் 2ஆவது நபர் அபூபக்கர் இருந்தாங்க. அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சூசகமா 2ஆவது நபர் என்பதாக சொல்றான். இன்னும் ஸல்லல்லாஹு அடுத்து இருக்கையில உலகத்தை இருக்கையில ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு சொன்னா அடுத்து இருக்கை யாரு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான். ஏன் இன்னும் சொல்லணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு மரணித்த பிறகு அதே இடத்துல 2ஆவது நபரா அடக்கம் செஞ்ச நபரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். இப்படி எல்லாத்தையும் 2ஆவது நபரா அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல 2ஆவது நபர் என்பதாக சொல்லிட்டான். அல்லாஹ் தேர்வு செஞ்சான், சஹாபாக்கள்ல தேர்ந்தெடுத்தான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு ஏதாவது வழக்கு தொடுக்கும் ஏதாவது பிரச்சனை தீர்ப்பு செய்யும் போது ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது அது அல்லாஹ் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு செல்லமா கண்டிப்பான். உதாரணமாக நம்ம ஜுமால பார்த்தோம், உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு தெரியாத சஹாபி வராங்க, ஸல்லல்லாஹு தர்பாருக்கு வந்து நாயகம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு முகத்தை திருப்பிட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அபஸ வத்தவல்லா, நாயகமே நீங்க கடுகத்திரீங்க, முகத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னு ஆயத்தை இருக்கலாம். இது செல்லமான கண்டிப்பு. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு ஏதாவது செஞ்சு அது அல்லாஹ்க்கு பிடிக்கல, அல்லாஹ்க்கு மனக்கசப்பு ஆயிடுச்சு சொன்னா செல்லமா குர்ஆன்ல கண்டிப்பான். அப்படி இருந்த போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு ஹயாத் இருக்கும்போதே இமாமத் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அல்லாஹ் தஆலா கண்டிக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கு வஹி இறக்கல, இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்ற ஆயத்தை இறக்காமல் இருந்தா அதுக்கு என்ன காரணம் சொன்னா அல்லாஹ்வும் தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு அப்புறம் இந்த இடத்துக்கு தகுதியானவங்க அபூபக்கர் தான் அப்படின்னு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த காரணமாகத்தான் எந்த ஆயத்தை இறக்கல என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இமாம் சொல்றாங்க. இன்னும் சொல்ற அபூபக்கர் பத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி. முஃபஸ்ஸிரீன் சொல்றாங்க, அதாவது ஹிஜ்ரத் பயணம் எப்படி சொன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பயணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தூர்ஸினா மலைக்கு போறாங்க, அல்லாஹ் பார்க்கறதுக்கு தூர்ஸினா மலைக்கு போனாங்க. சம்பவம் தெரியும் இல்லையா? அந்த பயணத்தை விட இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் வகச மூசா வகால அலி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தையில ஒருத்தர் குத்துவாங்க. குத்துன உடனே அந்த குத்துல வலி தாங்க ஒருத்தர் மௌத்தா போயிடுவார். அதே உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து மதிய நகருக்கு பிரயாணம் செஞ்சு போவாங்க. இந்த பயணத்தை விடையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியில போவாங்க. இந்த பயணம் இந்த ஹிஜ்ரத்லாம் விட சிறந்தது, இந்த ஹிஜ்ரத்தை விட கடுமையானது, ரொம்ப வேதனையான கஷ்டமான எந்த ஹிஜ்ரத் தெரியுமா? ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஹிஜ்ரத் பயணம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. இந்த ஹிஜ்ரத் எப்படி தோணுன்னு சொன்னா யார் ஸல்லல்லாஹு தலையை கொண்டு வராங்களோ அவங்கள 1000 முட்டக பரிசு அப்படின்னு அறிவிப்பு செய்யறாங்க. காஃபில கூடத்துல உட்காந்து மசூரா செய்யறாங்க. இந்த மாதிரி நாயகம் ஹிஜ்ரத் செஞ்சு போறாரு, ஊரை விட்டு போறாரு, அவரை யார் கண்டுபிடிச்சு அவர் தலை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1000 முட்டகம் பரிசு. 1000 முட்டகம் சொன்னா சாதாரண கிடையாது. அதாவது 1000 முட்டகம் அந்த காலத்துல பெரிய தொகை. அந்த 1000 முட்டகம், ஒரு ஒட்டகமே பெரிய தொகைன்னு சொன்னா 1000 ஒட்டகம் தரேன்னு சொல்லி அந்த ஹிஜ்ரத் பயணம் தொடங்குச்சு. அதுல தொடங்கின பயணம் ஸல்லல்லாஹு கூட இருந்த ஒரே நபர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான். ஒரு ஃபஜ்ர் சுபுவுடைய நேரம் காலை நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்கு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா ஆயிஷா அபூபக்கர் சேர்ந்து வெளியில வராங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷாவை அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் வெளியில வந்தோடனே அபூபக்கரே அல்லாஹ் தஆலா எனக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் கேட்கறாங்க, அஸ்ஸஹாபத்து யா ரசூலுல்லாஹ் நானும் கூட வரலாமா அப்படின்னு கேட்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆமா நீங்க தான் கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அபூபக்கர்ல அழுக, அவங்கள மீறி அழுக வெளியில வருது, விசும்பலோட அழுக, கண்ணுல தனியா வருது. அப்ப ஆயிஷானை பாக்குறாங்க. பார்த்துட்டு பின்னாட்கள் அறிவிக்கிறாங்க, நான் ஒரு நபர் கஷ்டத்துல துன்பத்துல துக்கத்துல துயரத்துல அழுவார் கேள்விப்பட்டிருக்கேன், சந்தோஷத்துல அழுகிற அழுகி நான் அப்பதான் வாழ்க்கையில முதலையா பார்த்தேன். அதாவது ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆனந்த கண்ணீர் ஒருத்தருக்கு வரும் அப்படின்றத நான் அப்பதான் முதல்ல பார்த்தேன். ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு என் தந்தையும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் அழுதாங்க இல்லையா, அந்த அழுகை ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணீரை வாழ்க்கையில முதல்ல அப்பதான் பார்த்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறதுக்கு அபூபக்கரை விட ஒரு சிறந்த ஆள் கிடையாது. சம்பவம் உழைச்சி அந்த வர காசுல அடிமை வாங்கி உரிமை விடுவாங்களாம். அடிமை எங்கெல்லாம் இருக்கிறாங்க வீட்டுக்கு தேடி விசாரிச்சு எந்த வீட்டு அடிமை இருக்கிறாங்க அட்ரஸ் விசாரிச்சு காசை கொடுத்து அடிமை உரிமை விட்டுட்டே இருந்தாங்களாம். மத்த சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்க சம்பாத்தியம் இந்த அடிமை வாங்கி உரிமை விடுறதுலே போயிடுது, உங்களுக்கும் ஒரு தொகை வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் சொல்றாங்க, இந்த அடிமை பிற்காலத்துல இஸ்லாத்தோட தூணாக வளருவாங்க, எனவே நான் உரிமை வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு எல்லாரும் தெரியுமில்ல, மிகப்பெரிய சஹாபி. அந்த பிலால் ரலியல்லாஹு அடிமையா தான் இருந்தாங்க. அந்த அடிமையா வாங்கி உரிமை விட்ட நபர் யார் சொன்னா அபூபக்கர் சித்திக் அவங்கதான். அபூபக்கர் சித்திக் மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து பிலால அடிமையா அந்த பிலால வாங்கி உரிமை விடுறாங்க. இப்படி எவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறாங்க. தபூக்கு போர்ல அறிஞ்ச சம்பவம் தான். தபூக்கு போர்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா போருக்கு அழைப்பு கொடுத்துட்டான், போர் செய்ய தயாராயிட்டோம், உங்கள்ட்ட இருக்க நிதியா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நிதியை கொண்டு வராங்க. அந்த நிதியில அதிக தொகையான்னு சொன்னா உஸ்மான் அவங்க தான் கொடுக்குறாங்க.
அப்போ உமர் ரலியல்லாஹு பெரிய ஒரு தொகையை குவியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. பக்கத்துல அபூபக்கரோட சின்ன குவியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை மாத்தி கேட்கறாங்க. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அபூபக்கர் தோத்து போயிருப்பாங்க, உமர்னை ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா உமருடைய தொகை அதிகமா இருக்கு, அபூபக்கரோட குவியல் கம்மியா இருக்குது. ஸல்லல்லாஹு வந்து கேள்வியே சமயோகி புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, தூர நோக்கு பார்வை. ஸல்லல்லாஹு மதிநுட்ப தன்மையில கேள்வியை மாத்தி கேட்கறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கும் அது பிடிக்காது, ரசூலுக்கும் பிடிக்காது. அபூபக்கரை கீழே இறக்கி உமரை மேல எடுத்து யாருக்கும் பிடிக்காது. உமர் மேல ஸல்லல்லாஹு கோபம் கிடையாது. ஆனா அபூபக்கரோட உமர் மேல போயிடக்கூடாது எண்ணத்துல ஸல்லல்லாஹு கேள்வி இப்படி கேட்கறாங்க. நீ உங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி கேட்டிருந்தா உமரே நீ என்ன கொண்டு வந்தாங்க கேட்டா உமரோட தொகை அதிகமா போயிருக்கும். அபூபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க கேட்டா அபூபக்கர் தொகை கம்மியா போயிருக்கும். இப்ப உமர் மேல வந்து அபூபக்கர் கீழே வந்துருவாங்க. இது அல்லாஹ்க்கு பிடிக்காது, ஸல்லல்லாஹு பிடிக்கல. அதனால ஸல்லல்லாஹு இப்படி கேள்வி கேட்டாங்க, உமரே நீ உங்க வீட்டுல என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப உமர் சொல்றாங்க, மிஸ்லுஹு இதே மாதிரி எவ்வளவு கொண்டு வந்தனோ அதே மாதிரி ஒரு தொகையை என் வீட்டுல விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபூபக்கரே உங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு கேள்வி மாத்தி கேட்க அங்க வெற்றி தோல்வி மாறி போச்சு. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் என் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, மொத்தமா அழிச்சிட்டு வந்தேன். அபூபக்கர் லஹுமுல்லாஹு ரசூலுஹு என் வீட்டுல அல்லாஹ்வும் ரசூலும் தவிர வேற எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப உமர் நினைக்கிறாங்களா, அபூபக்கரை ஒரு காலம் நான் முந்தவே முடியாது, எப்பயுமே அபூபக்கர் தான் டாப் சிறந்தவர் அப்படின்னு உமர் விலகிட்டாங்க. இப்படி கேள்வி மாத்தி கேட்டனால வெற்றி தோல்வி மாறி போச்சு. ஏன்னா இது அல்லாஹ் அதுதான் விரும்புறான். அபூபக்கரை விட உமர் மேல போது அல்லாஹ் ஒரு காலம் விரும்பதே கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா இவர் இரண்டாவது என்பதாக குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இன்னும் சொல்ல ஒரு கிழவி ஒரு மூதாட்டி கிராமத்துல இருந்து வராங்க, வந்து கேட்கறாங்க, நாயகத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச பிறகு திரும்ப அந்த கேள்வி கேட்கறாங்க. அந்த மூதாட்டி கேட்கறாங்கன்னா, ரசூலை நீங்க இல்லைன்னு சொன்னா நான் அடுத்து வரும்போது நீங்க இல்ல, அதாவது ஹயாத்தா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா நான் மார்க்க சட்டத்தை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. எல்லா சஹாபாவும் கோபமான பார்வையில பாக்குறாங்க. அப்ப அந்த கிழவிக்கு அந்த மூதாட்டிக்கு ஸல்லல்லாஹு புரியுற மாதிரி சொல்றாங்க, நீங்க வரும்போது நான் இல்லைன்னு சொன்னா எனக்கு பிறகு அபூபக்கர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்பதாக சொல்றாங்க. இப்படி ஹயாத்தா இருக்கும் போதே எனக்கு பிறகு அபூபக்கர் என்பதை ஸல்லல்லாஹு அப்பப்ப உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதை உணர்த்துறான். ஸல்லல்லாஹு அபூபக்கர் தான் இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அப்புறம் அப்படின்னு முன்னத்திட்டே இருந்தாங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்கள்ல 4 தலைமுறை இஸ்லாம் ஆனது அப்படின்னு சொன்னா எந்த சஹாபாவும் கிடையாது. 4 தலைமுறை, தாத்தா, பையன், மக, பேரன், இப்படி 4 தலைமுறை இஸ்லாம் ஆனது ஒரே சஹாபி தான், அது அபூபக்கர் சித்திக் குடும்பம் மட்டும்தான். ஒரே குடும்பத்துல 4 தலைமுறை இஸ்லாம் ஆனது ஒரு சஹாபி மட்டும், அது அபூபக்கர் தான். அபூபக்கர் அவர் முஸ்லிம், அவருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர் முஸ்லிம், அபூபக்கர் மகன் அப்துல் ரஹ்மான் அவங்களும் முஸ்லிம், அந்த அப்துல் ரஹ்மான் மகன் முஹம்மது அதாவது அபூபக்கருடைய பேரன் அவர் முஸ்லிம். இப்படி சஹாபாக்கள்ல 4 தலைமுறையாக இஸ்லாம் ஆனது ஒரே சஹாபாக்கு மட்டும்தான், அது அபூபக்கர் மட்டும்தான் அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இந்த சமுதாயத்துல இந்த உம்மத்துல நிறைய பாக்கியம், நிறைய கிஃப்ட், நிறைய சலுகை யாரால வந்து சொன்னா அபூபக்கர் குடும்பத்தாலதான் நிறைய சலுகைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உதாரணமாக ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க, அந்த பிரயாணம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்ப வேண்டிய சமயம், எல்லாரும் கிளம்பும் அப்படின்றாங்க, தொழுகை நேரமாச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்றாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, நான் என்னுடைய கழுத்து மாலை செயின் சொல்லுவோம் இல்லையா, கழுத்து மாலை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்த பிரயாணத்தை செயினை தேடுறாங்க, தேர்னா கிடைக்கவே இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், தொழுக டைம் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது, அந்த இடத்துல தண்ணி இல்லை, உடனே கிளம்பி போனாதான் உள்ள செஞ்சு தொழுக முடியும். ஆனா ஆயிஷா செயினை தேடுறதுனால நேரம் ஆக ரொம்ப ரொம்ப நேரம் தொழுகின தவறி போற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உடனே நல்லா ஆயத்தை இறக்கிட்டான், உங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, தண்ணி கிடைக்கல சொன்னா நீங்க தைமம் செஞ்சு உங்க தைமம் செஞ்சுக்கீங்க அப்படின்னு நல்லா ஆயத்தை இறக்கிட்டான். தண்ணி கிடைக்கல, சுச்சுவேஷனே கிடைக்கல, எந்த நிலைமை நிர்பந்தமா இருக்குன்னு சொன்னா ஒழு செய்ய தேவை கிடையாது, நீங்க தைமம் செஞ்சுக்கலாம், அது மூலமா தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தை இறக்கலாம். எல்லாம் தைமம், எல்லா சாப்பிடும் சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு இலகுவான சட்டம் இருந்துச்சு இல்லையா, தண்ணி தேடக்கூடிய சூழ்நிலை தேவை இல்லை இல்லையா, சட்டம் எல்லா சந்தோஷப்பட்டு எல்லாரும் அபூபக்கருடைய கையில முசாஃபா பண்ணிட்டாங்க, முபாரக்கன் உங்களோட குடும்பத்தால நிறைய சலுகை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துட்டான், இந்த சலுகை அதுல ஒண்ணு, உங்களாலதான் இந்த சலுகை எனக்கு கிடைச்சி, இந்த சட்டம் கிடைச்சு சொல்லி எல்லாரும் கையை பிடிச்சி முசாஃபா பண்றாங்க. அப்போ எல்லாம் தையம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி ஒட்டகத்தை கிளப்புறாங்க. அந்த ஒட்டகத்துக்கு அடியில் செயின் இருக்கு, ஐஷாவுடைய செயின் எல்லா இடத்தையும் தேடுறாங்க, கிடைக்கல. கிளம்பலாம் சொல்லி ஒட்டகத்தை கிளப்பும் போது ஒட்டகத்து அடியில் அந்த ஐஷாவுடைய கழுத்து மாலை கிடக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதுதான். நம்ம ஒரு இடத்துல கழுத்து காதுல பேனா வச்சு பேனாக்கான தேடும் இல்லையா, வச்ச இடத்த மருந்து தேடும் இல்லையா, அதே மாதிரி ஐஷா அந்த பேன ஒட்டகத்துக்கு அடியில செயின் இருக்கு, அந்த செயின் எல்லாத்தையும் தேடுறாங்க. ஏன்னு சொன்னா இந்த சட்டத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்படி அபூபக்கர் மூலியமாக நிறைய சலுகைகள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். குறிப்பா இந்த ரபியுல் ஆஹிர் பிற 22ல அபூபக்கர் சித்திக் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க.
ரபியுல் ஆஹிர் பிற 22ல. எப்படி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஒரு காலை வேலை குளிர் நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறாங்க. குளிச்சு ஜன்னி வந்து உடம்பு சரியாம போய் கிட்டத்தட்ட 15 நாள் நோய்வாய்ப்பட்டு வஃபாத் ஆனாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு உள்நோக்கத்தை பார்த்தோம் சொன்னா அபூபக்கர் இயற்கை மரணம் கிடையாது, அதுவும் ஷஹீது தான். எப்படின்னு சொன்னா ஒரு பிரயாணத்துல ஹாரிஸ் இப்னு கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கரும் ஒரு பிரயாணத்துல இருக்கிறாங்க. அவங்க ஹாரிஸ் யாருன்னு சொன்னா டாக்டர், மருத்துவர் சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல அவர் மருத்துவர். அவங்க 2 பேர் இருக்கும்போது யாரோ ஒரு அன்பளிப்பு சாப்பிட பொருளை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு வாயில வச்ச உடனே சொல்றாங்களா, அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உணவுல ஏதோ விஷம் கலந்துருக்குது. நம்ம மாதிரி டாக்டர் கிடையாது, என்ன நோயின்னு சொல்லி நம்மளா போய் சொன்னாதான் தெரியும். டாக்டர் தொட்டு பாப்பாரு, ஸ்கேன் ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன நோயின்னு சொன்னா டாக்டருக்கே தெரியும். ஆனா அந்த காலத்து மருத்துவர் அந்த உணவு வாயில வச்ச உடனே சொல்லிட்டாரு, இது விஷம் கலந்துருக்குது. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம 2 பேரும் மௌத்தா போயிடும் அப்படின்னு அந்த ஹாரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி 1 வருஷத்துக்கு கரெக்டா 1 வருஷம் ஆகுது. அபூபக்கர் ரொம்ப ரொம்ப ஜுரமா போகுது, ரொம்ப முடியாம போகுது. அன்னைக்கு திங்கக்கிழமை மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வசிய செய்யறாங்க. இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்கறாங்க. அபூபக்கர் மௌத்தா போற தருவாயில திங்கக்கிழமை ரபியுல் ஆஹிர் பிற 22 திங்கக்கிழமை. அன்னைக்கு கேட்கறாங்க காலையில, இது என்ன கிழமை அப்படின்னு. இது திங்கக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. உடனே திங்கக்கிழமையா, இது எல்லா நாட்களுமே சிறந்த நாள், எனக்கு திங்கக்கிழமை தான் எனக்கு பிடிச்ச நாள். ஏன்னா அன்னைக்குதான் திங்கக்கிழமை சலாசம் பிறந்தாங்க, வஃபாத் ஆனாங்க. எனவே நான் ஹலீஃபா அப்படின்னால எனக்கு தாமதப்படுத்தி மறுநாள் வரைக்கும் என்னை வச்சு அடக்கம் செய்யாதீங்க, இன்னைக்கு அடக்கம் செஞ்சு முடிச்சிடுங்க, திங்கக்கிழமை அடக்கம் செஞ்சு முடிச்சுங்க சொல்லி வசியை செஞ்சு அதே மாதிரி திங்கக்கிழமை வஃபாத் ஆறாங்க. அன்னைக்கு அடக்கம் செய்யப்படுறாங்க. சலாசம் அப்புறம் சலாசம் தர்பார்ல சலாசம் கபருக்கு அடுத்தபடி அங்கேயும் 2வது அடக்கம் செய்யப்படுறாங்க. இப்படி வாழ்ந்த காலம் எல்லாம் ஃபுல்லா அபூபக்கர் வஃபாத்தான செய்தி கிடைச்ச உடனே அந்த ஹாரிஸ் அந்த மருத்துவ கூட சாப்பிட்டாரு இல்லையா, அவரும் வஃபாத் ஆயிட்டாரு. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு 2 பேரும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்படி ஏன் அல்லாஹ் இதை கொடுத்தான்னு சொன்னா அவருக்கும் உம்மத்துல சிறந்த மௌத்துல சிறந்த ஷஹீது தான். அந்த ஷஹீது அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஷஹீதை கொடுத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்ந்த காலம் எல்லாம் அபூபக்கர் சலாசம் கூடயே இருந்தாங்க, சலாசம் கூடயே வாழ்ந்தாங்க. மரணிக்கு பின்பும் சலாசம் கூட மறைந்து மௌத்தா போனாங்க. அந்த அடிப்படையில எல்லா சஹாபாக்கள் பின்பற்றி பின்பற்றி வாழ தௌஃபீக் எல்லாமே தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.